லைக்ல மத்தபடியா இருக்கு பேபி. ஒரு ஃபங்க்ஷன் வந்து அப்படி செய்யலாம். நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரமலான் 5வது நாள் முடிஞ்சிட்டு இப்போ நாளைக்கு 6வது நாள். அதுக்கு வந்து இப்பயே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போறேன் ஒரு ரெசிபி ஒன்றும். சரி பாப்பா, இவ்வளோ ஃப்ரூட்ஸை வச்சு நாங்கள் வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கிறேன். வீடியோல எல்லாம் என்னன்னா வந்து வாட்டர்மெலன் இருக்குல்ல, இதை வந்து உள்ளுக்குள்ள அந்த வாட்டர்மெலனை எடுத்துட்டு வந்து இதோட தோலுக்குள்ள வந்து நிறைய ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி போட்டு அகர் அகரன்னு சொல்லுவாங்கல்ல, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா கரைச்சி ஊற்றி வைக்கிறது. கட் பண்ண உள்ளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து பார்த்து கல்யாண ஆசை செய்வோம். வந்து இன்னைக்கு உங்களோட சேர்ந்து செய்யறதுல ரொம்ப சந்தோஷம். என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் இதுக்கு பேர் சரியா தெரியல, கமெண்ட் சொல்லுங்க. இதோட பேர் என்ன? கொய்யாக்கா. கொய்யாக்கா. இது வந்து பப்பாசி. இது நெட்டோ கிரேப்ஸ். இது வந்து பிளாக் கிரேப்ஸ். இது வந்து கிரீன் கிரேப்ஸ். ஆப்பிள். இது பனானா, மேங்கோ. வாழைப்பழம், மாங்காய். சரியா? இது அவ்வளோதான் ஃப்ரூட்ஸ். சரி, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கத்தி, நான் ஒரு கத்தி. மயமா இது கத்தியை பார்க்கவே. இது எனக்கு, இது போட்டு எனக்கு அப்படி உங்களுக்கு குட்டி பேர் போட்டு எடுங்க. சரியா? இப்போ வந்து ஃப்ரூட்ஸை கழுவும். முதல்ல என்னத்தை வெட்டுறது? முதல்ல வந்து வாட்டர்மெலன் இல்ல அது கடைசியா செய்வோம். அது கடைசியா செய்வோம். இல்ல அப்ப போட்டோம்னா ஒரு மொய்க்கவா? அளவான சைஸ் என்ன? ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கு. இதை எடுத்துக்கிற வச்சு இதை எடுத்து போய் நல்லா ஆயிக்கும் போல. சரி, இப்போ நான் ஆப்பிள நான் வெட்டுறேன். அப்பா என்ன பண்றாங்க? குட்டி ஆப்பிள் வேணும் உங்களுக்கு. ஆப்பிள் வேணும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நான் ஆப்பிள வெட்டுறேன். தோல்ல ஃப்ரீமன் மாதிரி வெட்ட வாழைப்பழம் गाइस. இது தின்னீங்கனாலே கண்டிப்பா ட்வின்ஸ் வரும். இதுல வெளிய போடு. இந்த சோப்பு தேன கொஞ்சம் போட்டு. சோப்பால கொஞ்சம் போடுற வாழைப்பழத்தை வந்தா அறிவு குழந்தைகளை பிசினில வெட்ட கூடாது கிச்சன்ல. அறிவு குழந்தைனா கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சீங்க. गाइस இன்னொரு ட்வின்ஸ் வாழைப்பழம். ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொன்று வெட்டி வைப்போம். இந்த நானா இப்போ தான் வேலை விட்டு வாராரு. என்னம்மா அப்பிள் தரவா பிள்ளைக்கு? அப்பிளாம் வேணும் பிள்ளைக்கு. கிரேப்ஸ் தரம்மா. நமக்கு கிரேப்ஸ் தரம்மா. இறக்கி கீழே விடலாம் கைஸ், ஆனால் விட்ட கத்தி, அதனால கிட்ட வந்து நிற்பாங்க. மக்களே எப்படி போச்சு நோம்பல்லாம்? ஈஸியாக இருந்துச்சு இல்லாட்டி ஹார்டாக இருந்துச்சா? வேலைகளுக்கு போனீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி தொழுது ஓதி இடத்துல எழும்பி என்ன பண்ணுவீங்க? இல்லாட்டி என்னோட பைக் மாதிரி லேட்டாக அனுப்பிங்களா? ஒய் கைஸ், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எத்தனையோ பேர் நினச்சிப்பாங்க, கேட்டுப்பாங்க. சொல்லுங்களேன். வந்து ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறேன். ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுறது, இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, சேல் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, இப்படி ஒர்க் பண்ணுறேன். இது விசிட்டிங் கார்டு கொடுக்குறது தானே? அதனால வேலை வரதுக்கு மட்டும் போகிறது வர டைம் நாங்கள் யூடியூப்பில் ஆகிடுவோம். அது எனக்கு வேலைக்கு தாங்க. எங்களுக்கு சப்போர்ட் தொடர்ந்து தாங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் தராங்க. அப்போ நான் என் வேலையை விட்டுட்டேன். நாங்கள் தொடங்கி 1 மாதமும் 22 நாளும் இருக்கு. பரவாயில்ல, நல்ல சப்ஸ்கிரைபர் தான் கிடைச்சி. வேறு அகர் இருக்குல்ல, அதுவும் வாங்கி. என்னம்மா கருப்பா முக்கிய பார்த்து கத்துறாரு. நான் அந்த மாமானா எல்லாம் பிடிக்கும். வேலை விட்டு வந்தா மாமா அப்சால். எங்க உமா அப்பா கூட சொல்லலைங்க. கருப்பா சொன்னது அவர் மாமா தான். வீடியோ முடிஞ்ச பிறகு அடி இடி போல. ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு ஹவரா சீவிட்டிக்கிறேன், இன்னும் முடியல. என்ன தெரியுமா மாங்க கொடி ராங்கடா.
பாத்தீங்களா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாரு. மாமா வந்து ஒரு கத்துறா பாத்தீங்களா. புட்டு கூட எனக்கு மாம்பழம் சாப்பிடுறது சுட்ட சுட புட்டு கூட மாம்பழம் நல்லா இருக்குதுன்னு. மாங்காய் விட மாங்காய் தோல் இல்லை. பப்பாசி பாருங்க குட்டி பப்பாசி இப்படியா கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு மாதிரியா வரவருக்கு அப்புறம் மேங்கோ வெட்டியாச்சு. முழுசா எப்ப கடைசி பண்ணுவோம். பப்பாசி நல்லா பழுத்துடுச்சு. ஒண்ணு சேருது. வெட்டுப்படுது இல்லையா? வெட்டுங்க அப்ப ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொய்யாக்காய். நல்ல வேலை என்ன மண்டை போக. இதுல வந்து நம்ம கிரேப்ஸ் வெட்டி போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரேப்ஸ் சாய்பாபா கிரேப்ஸ் போட்டு தரவா? டிப்பி வச்சுக்கோங்க பிள்ளை. இந்தாங்க பிள்ளைக்கு இதில் போட்டு நம்ம கொடுத்தோம்னா வச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னா ஒன்றா கலட்டி எடுத்துக்கணும். கிரேப்ஸ் வந்து பாதி பாதியாக போடுவோம். பாதியா? ஆச்சு தான் இருக்கிறேன். எங்களை விட்டு யூடியூபர்ஸ் நாங்கள் 2 பேரும், கேமராமேன் எங்களோட மாமி, ஃபிளாஷ்மேன் எங்களோட மச்சி. நேற்று தர்பூசணி வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும்? செம்ம டேஸ்ட் என்ன தர்பூசணி. ஓட்டமல் ஸ்டாரே இருந்துச்சு. ஆமாம் கொஞ்ச நாளாக ஓட்டமல் ஸ்டார் ஒருத்தர் நீங்களா இருக்கா ஒரு சட்டத்தை காணல. பிக் பாஸ்ல போனாங்க. பஞ்சான் சொல்லுவோம். டை போடணும். நான் வெள்ளையாக தான் சேர்த்துறேன். அதுக்கு இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு அகரகரை கரைச்சி கொத்தமல்லி ஊற்றி வைக்கிறோம். அதனால கலர் போடணும். அதையும் குட்டி குட்டியாக வெட்டுங்க. இப்போ வந்து பிளாக் ஃப்ரூட்ஸும் ரெடி ஆகிட்டு, சாரி கிரேப்ஸும் ரெடி ஆகிட்டு. உள்ள போட வேணாம் பேபி, இதில் போடுங்க. மேங்கோ வெட்ட போகிறோம். 350 ரூபாய். பாப்பாக்கு மேங்கோ பிடிக்குமா? மேங்கோ பிடிக்குமா? மத்தரவா பிள்ளைக்கு பச்சை பீஸ் வெட்டி முடிஞ்சாச்சு. உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். விளங்கும். இப்போ ஓட்டமலன் இருக்குல்ல, அதை வந்து உள்ளுக்குள்ளதை எடுத்துட்டு வெட்டுவோமா? சரக்கு 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 இப்படி தான் வெட்டணும். நினச்சுங்க பார்ப்போம். ஃபுல்லாக எடுத்து போட்டு போடலாம். சரியா? இப்போ இந்த கரண்டி எடுத்துட்டோம். கரைக்கலாமா? ஓ படா அழுவுறீங்க? ஏன் பாப்பா அழுவுறீங்க? ஏன் பாப்பா அழுவுறீங்க நீங்க? கைஸ் இதுக்குள்ள இந்த ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு. என்னடா ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணது ஃபுல்லா ஓட்டமா ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு. இந்த ஸ்பூன் தான் பார்த்தீங்கன்னா ஆல் கிளியர், எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜான் சொல்லுங்க. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ண போறோம். மேங்கோ. ஓகே
இந்த பிளாக் கிரேப்ஸ். ஓகே பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் கேஸ் உள்ளுக்கு வந்து வாட்டர்மெலன் எல்லாமே அம்புட் போடுவோம் தான். ஆமாம் எல்லாம் கட் பண்ணா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணா எல்லா ஃப்ரூட்ஸ் ஒரு பீசஸ் கட் பண்ணால் எல்லாமே அதுக்குள்ள அடங்குற மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். மிக்சிங் ஆகும், இல்லாட்டி வந்து ஒவ்வொன்றும் தண்ணியில் இருக்கும். ஒவ்வொரு கொனரில் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் போய் நிற்கும். பனானா ஓகே, க்ரீன் கிரேப்ஸ், பப்பாயா ஓகே, ஃபைனலி ஆப்பிள். ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது இதை பார்க்க, என்னமோ ஒன்று செய்வாங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் பால் ஊற்றி தமிழ்நாட்டில் தான் கூட சாப்பிடுவாங்க. நீ பார்த்தா சொல்லுங்க மில்க் ஃப்ரூட் நட். சரி என்னமோ மில்க் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ். சரி அது வந்து நல்லா இருக்கும். மில்கில் செய்கிறது டிக்காக இருக்கும் தானே. சரி நீ அப்படியே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போடணும். இது கொஞ்சம் போடணும். கட்டியாகுது டக்கு. கூட அப்படியே வைக்கணும், அங்கே அசையாமல் வைக்கணும்மா. எங்கே வைக்கிறது? நெக்ஸ்ட் டே ஏம்மா நேற்று செஞ்சோம்ல, என்ன செஞ்சோம் நேற்று? வாட்டர்மெலன் வெட்டி பார்க்கலையா? வெட்டி பார்ப்போமா? அவன் நோம்பு திறந்தாச்சு தானே. ஓ வா வெட்டி பார்ப்போம். வா வீடியோ அப்படிங்கடா. ஓ குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங். குட் நைட் गाइस. அப்போ எடுத்துனீங்களா வெளியே? கீழேயா? இது ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சது கைஸ். கொஞ்சம் தண்ணி கொட்டிருக்கி. சரி அப்படி வெட்ட போறாரு. சுத்தபடியா இருக்கு பேபி. ஒரு ஃபங்க்ஷன் வந்து அப்படி செய்யலாம், நல்லா இருக்கு. கொஞ்சம் தடுப்பு வெட்டுறதெல்லாம் போல என்ன கலந்து வந்துடும். வெயிட் அண்ட் சீ. சாப்பிட்டாரு. இதில் பாதி அப்படியே வெட்டுவீங்க, பெரியம்மா கொடுப்போம். உங்களோட பெரியம்மா அப்படியா? ஓகே கைஸ், ஃபைனலி ஆசைப்பட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.